சார் சொல்லிட்டீங்க தான் சார். ஆனா என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கும் தெரியாதுல்ல. இங்க பாரு, இந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணணும்னா ஒண்ணு என் தாய் குலம் இல்லனா என் கூட பிறந்தவளுங்க. ஆனா அவங்க யாருக்கும் இது வரைக்கும் எந்த விஷயமே தெரியாது. நாம சொல்லாம அவங்க யாருக்கும் தெரிய போறதும் இல்ல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? எப்படியும் ஒரு நாள் தெரியதானே சார் போகுது. அது தெரியும் போது நான் பாத்துக்கிறேன். வா இப்ப கிளம்பலாம். சார் நீங்க வேணா முதல்ல போறீங்களா? நான் பின்னாடியே விஜயக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்? யாருக்காச்சும் சந்தேகம் வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் தான் இப்ப பண்ண போறோம். we are already married. நாம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஐ மீன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானே. நாம ஜோடியா எங்கேயாவது வெளியே போனா யாருக்கு என்ன சந்தேகம் வரும், யார் என்ன கேட்க போறா? இத பாரு நந்தினி, ஒருவேளை இப்ப போகும்போது நம்மள யாராச்சும் பார்த்து கேட்டாங்கன்னு வெச்சுக்கோ, சூர்யா சார் கோவிலுக்கு கூப்பிட்டான்னு மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? போலாமா? வா, கம் ஆன், வா வா. நந்தினி, ஜஸ்ட் நீ அப்படி போயிட்டு இரு, நான் வந்துடுறேன். அப்படியே போயிட்டே இரு, நான் வந்துடுறேன். போ, கொஞ்சம் திங்ஸை மறந்துட்டேன். Okay, please save me, okay? டாடி, இன்னும் கிளம்பலையா நீங்க? கிளம்ப வேண்டியதா? எங்க ஆபீஸ்க்கு இல்ல வேற எங்கயாச்சுமா? ஆபீஸ் தான்டா போறேன். ஆபீஸ் தானே? வாங்க, நானே டிராப் பண்றேன். உன் கூட வா. நீதான் நந்தினி கூட்டிட்டு எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்க. ஐயோ டாடி, நாங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நேரா ஆபீஸ்க்கு போயிடலாம். வாங்க, சேர்ந்தே போலாம். என்ன சுந்தரவல்லி, இவன் என்ன கூப்பிடுறான், நீ ஆபீஸ்க்கு வரையா இல்ல இவன் கூட போயிட்டுமா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் அவன் கூப்பிடறான்ல, அவன் கோயிலுக்கு போற வழியில உங்களை டிராப் பண்ணுவான். நீங்க அவன் கூட போயிட்டு வாங்க. என்னாச்சு உனக்கு? நேத்து ஆபீஸ் வரலன்னு சொன்ன, இன்னைக்கு இப்படி சொல்ற? டாக்டர் ஏதாவது பாப்போமா? என்ன டாக்டரா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. எனக்கு வர பிடிக்கல, அதனால வரல. உடம்பு முழுக்க கொழுப்பேற மாதிரி தெரியுது. டேய் சும்மா ரெண்டா. என்ன? அது ஒண்ணும் இல்ல. ஏங்க, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அதாவது என்ன திட்டி இருப்பான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுந்தரவல்லி, சீக்கிரம் வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கான், அவ்வளவுதான். சரி, இப்ப நீ வரியா இல்லையா? அதான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றான்ல, கிளம்புங்க, அவனோடய போங்க. சரி, நான் கிளம்புறேன். போலாம். என்ன டாடி, என்ன திடீர்னு தாய்க்குளம் ஆபீஸ்க்கு 2 நாள் வர மாட்டேன்னு சொல்றாங்க? என்ன விஷயம்? என்னவா இருக்கும்? அதான்டா எனக்கும் புரியல. அவ இப்படிப்பட்ட ஆளே கிடையாத. நேத்து நான் சொன்னப்போ நீங்க நம்பல இல்ல? ஆனா இன்னைக்கு நம்புறேன்டா.
சுந்தரவல்லியோட பிஹேவியர்ல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அது மட்டும் கிளியரா தெரியுது. என்ன பயப்படுறீங்களா டேடி? உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன டாடி நீங்க இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? டேய், நேத்து நீதான்டா சொன்ன உங்க அம்மா நினைச்சதை அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்வான்னு. அப்போ நீங்க அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா, அது உண்மைதான். நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அந்த தாய்க்குலம் எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ல. பார்த்துக்கலாம் டாடி, விடுங்க. ஆனா வரும்போது ரொம்ப கூலா நீங்க வேணா சூர்யா கூட போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க பாருங்க. அத பார்த்தா அவங்களே உடனே கிளம்பி வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு கூலா இருந்தாங்க டாடி. அவ்வளவுதானே நீ பார்த்த? நம்ம கிளம்பும்போது ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சா பாரு, அதுல 1000 அர்த்தம் இருந்துச்சு. எனக்கு இன்னும் தப்பா படுதுடா. ஆமா சார், எனக்கும் பயமா இருக்கு சார். என்னவோ பெருசா ஒரு பிரச்சனை வரப்போதோன்னு தோணுது. பேசாம இந்த விஷயத்த இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? நல்ல கதையா இருக்கே நந்தினி. அங்க பேசி இங்க பேசி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? ஐயா, நீங்களாச்சும் சொல்லுங்க ஐயா. நான் மொத்தமா வேண்டான்னு சொல்லல, இந்த சூழ்நிலையில வேண்டாம், அப்புறம் வச்சுக்கலாம் தான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமா யோசிக்கலாம். சூர்யா, நீ என்னடா சொல்ற? என்ன டாடி, நீங்க எதுக்கு அவ சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அத பத்தி யோசிக்கவே வேண்டாம். அவங்க வந்தா வரட்டும். என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும் அவங்களால? நான் பாத்துக்கிறேன். சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நோ, நாட் அட் ஆல் நந்தினி. இத பாரு நந்தினி, இத நீயோ டாடியோ யோசிச்சு சொல்லியிருந்தா கூட நான் கன்சிடர் பண்ணிருப்பேன். ஆனா யார் யாருக்கோ பயந்தெல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் தள்ளி வைக்க முடியாது. இத பாரு, இப்ப நீ ஒரு வாட்டி பயந்தன்னு வச்சுக்கோ, அதுவே காரணமா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பயமுறுத்துவாங்க. நெவர் எவர். அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது நந்தினி. டாடி, எல்லாமே உங்களாலதான். நீங்க பயந்த மாதிரி பேசின உடனே உங்களை பார்த்து அவளும் பயந்துட்டா. பாரு நந்தினி, நீ பயப்படாம இரு. எல்லாத்துக்குமே உன் கூட நான் இருக்கேன்னு நீ முதல்ல நம்பு. புரியுதா உனக்கு? நான் இருப்பேன். டாடி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க டாடி. நந்தினி, நான் பாத்துக்கிறேன்.